ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சௌ கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 சௌ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, 100 வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கேன். சிறுபருப்பு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் இந்த சௌ தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பருப்பு, சிறுபருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் மொத்தமாக அதில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பெருங்காய பொடி இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெள்ளைப்பூடு கூட சேர்த்துக்கலாம். போட்டு நான் ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்குவாங்க, ஓகேவா. அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா வேண்டாம், 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க போதும். போட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வந்துட்டு வச்சுட்டு ஒரு 2 விசில் போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சௌ வந்து ரொம்ப அது வந்து குழஞ்சிரும். அதனால் 2 விசில் போதும், நிறைய வைக்க வேண்டாம், நல்லாவே வெந்துருங்க. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கெலாம் கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சௌ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு அரைக்கரைக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது இந்த சௌ இருக்கு இல்லையா, லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் எல்லாமே அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும் இல்லையா, அதனால். அப்புறம் வந்துட்டு நம்ம தாளிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு, லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க, செக் பண்ணிவிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். அப்புறம் நான் 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. அதையும் கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்துட்டு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன், தனி வத்தல் தூள் மட்டும், சரியா. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த வத்தல் வந்து கரிஞ்சிரும். அதனால தான். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சௌ கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கோ கிட்ஸுக்கோ கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக இப்போ வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.